அந்த கமாண்டோ விஜயகுமாரை வீழ்த்திட்டா வினோராவை வீழ்த்திடலாம். இது சேகர் பாபுனுடைய அஜெண்டா. ஒரு 100க்கும் மேற்பட்ட குண்டாந்தடியர்களை திருச்சியிலிருந்து சேகர் பாபு இன்னைக்கு இறக்கிறார். எந்த நேரத்திலையும் விஜயகுமார், கமாண்டோ விஜயகுமாரை வினோரா எங்கள் அசோக்குக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், பிரச்சனை இருக்குல்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஏன் அதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க? ஓட்டை மட்டுமே கணக்கு பண்ணுற மூத்த பத்திரிகையாளர்கள் மனித உயிர்களை பற்றி கவலைப்படாமல் இன்னும் இருக்கிறது ஏன்? சரியானதில்லை. அவங்கள மூத்த பத்திரிகையாளர்கள் அல்ல, மூத்தர பத்திரிகையாளர்கள். 150 தொகுதி இல்லை 130 தொகுதி வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னீங்க. அதே நிலைப்பாடு தான் நான் சொன்னது தான். இன்னைக்கு ஜூனியர் விடன்னு சொல்லி CNN அதே தான் சொல்லியிருக்காங்க. 138 ஜூனியர் விடல இன்னைக்கு விட்டுருக்காங்களா? அவங்க விட்டு 3-4 நாள் ஆச்சு. அதுக்கு தான் இந்த அண்டாவெல்லாம் 160 தொகுதி. ஆமாம், 160 தொகுதிக்கு மேற்பட்ட இடங்களை தாவேக்கா கைப்பற்றும் ஜூனியர் உடன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நீ படிக்கலையா? அதனால தான் இப்போ இந்த அண்டா குண்டாலாம் இப்போ அலருது. காசை கொடுத்து எல்லாம் விலைக்கு வாங்குறான். நாங்கள் ஒரு திட்டம் நிற்கணும். அன்னைக்கு இரவே உட்காந்து பேசி, காசு வாங்கிட்டியா வாங்கிக்கோ, கரை வெட்டியா கட்டிக்கோ, துண்டை போடுறியா போட்டுக்கோ, வாக்கு செலுத்துவது மட்டும். இன்னொன்று தெரியுமா, இந்த தேர்தலில் அதிகமாக சம்பாதித்தவர்கள் யார் தெரியுமா? திமுககாரர்கள். சாராய கடைகள் எல்லா இடத்துலையும் நல்லா அவுத்து விடப்பட்டது. நான் கேட்குறேன், தேர்தல் கமிஷன் என்னத்துக்கு இதுக்கு இருக்கு? இவ்வளவு ரூபாய் வந்து கொட்டி இறைச்சிருக்கிறான் தமிழ்நாடு முழுவதும். அடுத்த மாதம் குழந்தைக்கு கல்யாணம், இந்த மாதமே வந்து நம்ம நகை எடுத்துட்டா ஒரு 100-200 குறைவுன்னு போய் நகை எடுத்துகிட்டு போனதை கொடுங்குறது, ஆடு மாடு விற்று விட்டு போனால் அதை கொடுங்குறது. வெக்கமா இல்லை உங்களுக்கு? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்கா செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே நீங்கள் பயங்கர உற்சாகத்தில் தான் இருக்கீங்க. அந்த உற்சாகத்துக்கான காரணம் என்ன? காலம் முழுவதும் தேடி தேடி அலைந்த வழிகள். இந்த தேசத்தை காப்பாற்றுவோருக்கு நல்லவன் வந்துட மாட்டானான்னு ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் ஓடி ஓடி போய் அந்த முகத்தை பார்த்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நல்ல தலைவன் நீங்கள் தானா வைகோ காலத்திலிருந்து ஓடி ஆடி ஒரு கொடும்பசியில் இருந்த என்னை ஒரு அழகுற மிளிர வைத்திருக்கிற ஒரு தலைவனாக எங்கள் தலைவர் விஜய் இன்றைக்கு களமாட வந்திருக்கிறார். கப்புன்னு கையை பிடிச்சிக்கிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ஒன்று, கடலோரத்தில் இருக்கிற ஒரு படை வீடு. ஒரு காலத்தில் காடன் என்கிறவன் கட்டிய திருத்தலம் சொல்லுவாங்க. அந்த கோயிலை கட்டியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாருன்னா இன்றைக்கி வர வரலாறு இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் தெரியாது எங்கள் தலைவர் வந்து திருச்செந்தூர் போவார்னு. எப்படி ஒரு காலத்தில் முருகன் எதிரிகளை சூரசம்சாரம் செய்வதற்காக வேலாயுதம் கொண்டு போராடி களத்தை மீட்பதற்காக சேவல் கொடியை கடலோரத்தில் பறக்க விட்டானோ, அதை போல எங்கள் தலைவன் இன்றைக்கு திருச்செந்தூரில் முருகனை பார்ப்பதற்காக சென்றுவிட்டு, நீ எந்த வேலாயுதத்தை கொண்டு போய் எதிரிகளை வீழ்த்தினாயோ அதோ வேலாயுதத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கோயிலில் அதை காணிக்கையாக கொடுத்துட்டு வந்த பெருமை இன்றைக்கி சீரடி சாய்பாபா திருத்தலத்திற்கு சென்றிருக்கார். இஸ்லாத்தில் பிறந்த சீரடி சாய்பாபா இந்து மதத்தை தழுவினார். இன்றைக்கு அந்த திருத்தலத்தில் போய் காலடி பதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களோட உரையாடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், ஏன் கோயிலாக போகிறார்? கோடிக்கணக்கான பேர் அதைத்தானே விரும்புகிறார், ஆகையால் செல்லுகிறார் அப்படின்னு நான் கடந்து போயிடலாம். இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் போகிறது தான் கொஸ்டின் மார்க்காக. ஏன் தேர்தலுக்கு முன்பே போயிருக்கிறாரு, முட்டிக்கால் போட்டு திருத்தலத்தில் போய் இறை வழிபாடு செய்திருக்கிறார். அதே திருச்சி கிழக்கில் போய் ஒரு திருத்தலத்தில் போய் சாமி கும்பிட்டு நட்டாங்கடையாக படுத்து கும்பிட்டாருங்க. இல்லை, ஏதாச்சும் ஒரு காரியம் முடிஞ்சிட்டாலோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டு பின்னாடி எனக்கு ஒரு நல்ல மதிப்பெண் வேணும், இல்லை மொட்டை அடிச்சுக்கிறேன், காது குத்திக்கிறேன், இல்லை கோயிலில் வந்து அந்த மாதிரி இது இதா, இல்லை இவருக்கு டைம் இப்போ கிடைச்சிருக்கு அதனால் போகிறேன்? இல்லை, இப்போ நேரம் கிடச்சிருக்கு, எல்லா திருத்தலத்துக்கும் போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எங்கள் தலைவர் பிரச்சாரம் செய்கிற போது நீங்கள் கவனிச்சிங்களா, அதிகமான பரிசு பொருள் என்னவா வந்தது? வேடு தான் வந்தது. முருகன் எடுத்த சூலாயுதம். எல்லா கட்சியிலும் அப்படி கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கும் அந்த மாதிரியான வேல் கொடுப்பாங்க, நீங்கள் வால் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் கடவுள் மறுப்பு கொள்கைன்னு நாங்கள் சொல்லலை. பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாருடைய சிந்தனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு எங்களால் ஏற்க முடியாதுன்னு எங்கள் தலைவர் தெளிவுபடிய சொல்லிவிட்டு தான் களத்துக்கு வந்திருக்கிறார். இவங்க மாதிரி போலி வேஷம் போடக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், அதிகமாக கொடுக்கப்பட்டது அந்த வேல் தான். சூலாயுதம் கொடுத்துருக்கலாம் தானே, ஏன்னா சூலாயுதம் நமது ஆயுதம் இல்லை என்பதை தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது இந்துக்களுடைய ஆயுதம், அது தமிழர்களுடைய ஆயுதம் வேலாயுதம். அதை பறைசாற்றுகிற விதமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை நினைத்துத்தான், அதை யோசித்துத்தான் தலைவர் வந்து திருச்செந்தூர் போனார். இன்றைக்கி சீரடி சாய்பாபாவுடைய நகங்களை தொட்டு அழகு பார்க்கிற நேரம்,
வெள்ளை வெள்ளையர்னு பளீர்னு இருக்கிற சாய்பாபாவுடைய அந்த சிலை அருகே நின்று அவன் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு நெறியாள்கையை செய்வதற்காக சீரடிக்கு சென்றிருக்கிறார். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நேரமும் அன்னதானத்தை சாப்பிட்டு வாழுகிற தேசம் அது. நீங்கள் போயிருக்கிறீங்களா? போனதில்ல. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அமைதி தெரியும், ஒரு ஈர்ப்பு நமக்குள் வந்துவிடும். ஆகையால் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த இடத்தை அடைய காத்திருக்கிறது என்பதை உணர்ந்துதான் எங்கள் தலைவர் சொல்கிறார். வெற்றியும் நமதே, ஆட்சியும் நமதே என்கிற ஒரு மாபெரும் அரசியல் தன்மையோடு எங்கள் தலைவர் இன்றைக்கு சீரடிக்கு சென்றிருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் இருக்கிற நிறைய மூத்த பத்திரிகையாளர் இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறதா சில பேர்லாம். நீங்கள் இந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லும்போது யார் மூத்த பத்திரிகையாளர்? இல்லை, மூத்த பத்திரிகையாளர் வரும்போது அண்டான்னு ஒருத்தர், அதுதான் மூத்த பத்திரிகையாளர் வரும்போது சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும், யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். மாற்றுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க அப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல ஒரு பத்திரிகையாளன் உங்களை போன்று நடுநிலையாக இருக்கணும், ஒரு சார்பாக சாஞ்சிடக்கூடாது. இல்லை நீங்களும் சாஞ்சிட்டியெல்லாம் என்னங்கிறத நான் நம்ம தான் பரிசோதிக்கணும். இல்லை, சாஞ்சிருந்தா உங்களுக்கு போயிட்டு எடுத்துக்க மாட்டானே. ஒரு விஷயம், ஒரு பத்திரிகையாளன் என்பவன் எல்லா கட்சிக்கும் பொருத்தமானவனாக, எல்லா கட்சியும் துதிபாடுவனாக இருக்கக்கூடாது, வசைபாடுவனாக இருக்கணும். அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு சமம் சார்ந்த சூழலை அவர் ஜாதிக்கு, மதத்திற்கு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜேர்னலிசம், ஒரு திறனாய்வு செய்யக்கூடிய வகையில் தான் அவர்கள் இருக்கணும். அண்டா மாதிரியெல்லாம் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவர் மூத்த பத்திரிகையாளர், இவர் என்ன இன்னொன்று மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுகிறதே தப்புங்க. ஒரு கட்சி சார்பில் இப்போ நக்கீரன் கோபால் இருக்கிறாரு. இல்லை, அவங்க தொழிலில் கொஞ்சம் சீனியர் சொல்றது என்ன தவறு? நான் என்ன கேட்குறேன், மூத்த வழக்கறிஞர் சொல்றதா இருக்கட்டும், சரி செந்தில் தொழிலதிபராக இருக்கட்டும், அந்த செந்தில் அண்டாவுக்கு ஒரு 80 வயசு இருக்குமா? நீ சொல்லுங்க. நாங்க சொல்றது இல்லைங்க, நான் அவரெல்லாம் மூத்த ஜெர்னலிஸ்ட்லாம் சொல்லிக்கிறது இல்லை, அவங்க சார்ந்து சொல்லிக்கலாம். இல்ல மூத்த அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்படுறது. நாளுக்கு அவங்கள தன்னை அப்படி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்துல போராடிய வேணாம், எந்த இடத்துலயாவது நான் தமிழ் தேசிய போராளின்னு என்னை அடையாளப்படுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டேன். அது ஒரு பெரிய கிரீடம். அது தமிழ் தேசிய போராளிங்கிறது ஒரு பெரிய கிரீடம். அது என் தலைவன் பிரபாகரனை தொடும், என் தலைவன் தமிழரசனை நேசிக்கும், என் தலைவன் வீரப்பனாரை பறைசாற்றும். அந்த இடத்த, அந்த தகுதியெல்லாம் நான் அடையலை. ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி தேர்தல் களம் முடிந்ததற்கு பிறகும் எத்தனை படுகொலைகளை இவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மூத்த பத்திரிகையாளர் இதை பற்றி பேசுவானா? என்னோட கேள்வி என்னென்னா, குழப்பத்தில் உள்ளார்களா? அந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? குழப்பம் இல்லை, பெருங்குழப்பத்தில் இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு குழப்பம் இருக்கா இல்ல ஒரு கிளாரிட்டியா இருக்கீங்களா? நாங்க தொகுதி வெற்றி பெறுவோம். நாங்க ரொம்ப இங்க பாருங்க, மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறோம். வெற்றி பெற்றால் மக்களுக்கான களத்தையே வெல்லுவோம், தோல்வி அடைந்தால் மக்களுக்கான களத்தில் போராடும். ரெண்டுக்கும் வித்தியாசம். கண்ணதன் பேட்டியில ஒண்ணு கேட்டிருந்தேன், 150 தொகுதி இல்ல 130 தொகுதி வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னீங்க. அதே நிலைப்பாடு தான். இப்போ நான் சொன்னதுதான் இன்னைக்கு ஜூனியர் வடன்னு சொல்லி 161 தொகுதியில் அவங்க சொல்லியிருக்காங்க. CNN அதே தான் சொல்லியிருக்காங்க. 138 ஜூனியர் வீடுல இன்னைக்கு விட்டுருக்காங்களா? அவங்க விட்டு 3-4 நாள் ஆச்சு. அதுக்கு தான் இந்த அண்டாவெல்லாம் 160 தொகுதி. ஆமா, 160 தொகுதிக்கு மேற்பட்ட இடங்களை தாவேக்கா கைப்பற்றும் ஜூனியர் வடன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நீ படிக்கலையா? அதனால தான் இப்போ இந்த அண்டா குண்டாலாம் இப்போ அலருது. நீங்க சில பேர் அதை இன்னைக்கு ஜூனியர் உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் அதான் சொல்ல வந்தேன், நக்கீரன் கோபால் போன்றவர்களை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது. மூத்த பத்திரிகையாளருங்கிறத விட ஒரு மூத்த பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய, அவ்வளோதான் அவருக்கான தகுதி, அவ்வளோதான். ஏன்னா அவர் ஒரு கட்சி சார்பில் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கிறாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ தான் அவருடைய விஸ்வரூபம் என்னங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன் ஜெயலலிதா அவரை தூக்கி இத்தனை வழக்குகளை போட்டு உள்ளே வச்சாங்கன்னா, ஒரு சார்புத்தன்மை எடுக்கிற ஒரு பத்திரிகையாளர் எப்படி பத்திரிகையாளராக இருக்க முடியுங்கிறது ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக செஞ்சாங்க. என்னை பொறுத்தவரை இப்போ என்னென்னா, நான் இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன், 4ஆம் தேதி நம்ம உட்காரத்தான் போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 131 தொகுதியிலேருந்து 161 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுவதற்கான ஒரு யுத்தம் உள்ள நடந்தது. அந்த நான் உங்களை மனச்சாட்சியோடு கேட்குறேன், நீங்கள் மனச்சாட்சி மீறாமல் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நண்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணி, என்னப்பா இப்படி இருக்குது, ஐயோ தாவேக்காவுக்கு போட்டு குழம்பு கட்டிட்டாங்க சொல்லிருக்கிறாங்களா இல்லையா? நான் தேர்தலுக்கு முன்பு உங்களை சந்தித்து பேசினேன், இப்போ தேர்தலுக்கு பிந்தைய விஷயத்துலையும் சந்தித்து பேசுகிறேன். இதுதான் எல்லா இடத்துலையும். டெல்டா மாவட்டங்களில் இருக்கட்டும் இல்லை கொங்கு மண்டலம் இருக்கட்டும், இப்படி ஒரு வேவ் இல்லைன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சொன்னவன் யார்? நீங்கள் கொங்கு மண்டலத்தில் எங்கள் செங்கோட்டையனார் செய்த சூழ்ச்சி பயங்கரமானது. சூழ்ச்சி செஞ்சாரா செங்கோட்டை? ஆமாம், தேர்தல் சூழ்ச்சி இருக்குல்ல, காசு கொடுத்துருக்கோம். அவருக்கு சூழ்ச்சி இருந்துச்சா இல்லை செங்கோட்டை? சூழ்ச்சிங்கிறது என்னென்னா தந்திர அடிப்படையில் வாக்குகளை பெறுவது. இங்கே கொங்கு மண்டலத்தில் எல்லாருக்கும் காசு இறைச்சிட்டான். யாரு? திமுக, அதிமுக. அதை மீறி பணமா குணமா இப்படி ஒரு யுத்தம் தொடர்ந்தது கொங்குல. அதில் பணநாயகம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, குணநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள்
அங்கே இருக்கிற 29 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 17லிருந்து 21 தொகுதியிலே தாவேக்கா கைப்பற்றும் அப்படிங்கிற திடகாத்திரமான நம்பிக்கையோடு உங்களிடத்துல நான் வந்து பேசுகிறேன். எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் டெபாசிட்டுக்காரி, எழுதி வச்சுக்கோங்க. பவானி சாகர் பத்திக்கிட்டு எரியுது தாவேக்காவும், தெரியுமா? போயிருக்கிறீங்களா களத்துக்கு? இங்கேருந்தே சொல்கிறேன், மலை கிராமங்களை ஒட்டிய மக்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார். சாதாரண விடயம் அல்ல இது. நீங்கள் எங்கள் ஊரை எடுத்துக்க, ஒரு சின்ன கிராமம், எளிய கிராமம், திருமயம் தொகுதி, அரிமளம் ஒன்றியம், தாஞ்சூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒருத்தர் பிறந்தார், முக்கியமான ஆளு, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நிற்கிறார், நடிகர் கருணாஸ் தேவர் அப்படின்னு ஒருத்தர். அவர் திருமயம் தொகுதியில் நிற்காம சிவகங்கை முக்குளத்தூர் கூலிப்படை. என்ன கூலிப்படையா? முக்குளத்தூர் கூலிப்படை, நல்ல பெயர், அருமையான பெயர். கரெக்டாக தான் இருக்குன்றீங்க. ஆமாம் ஆமாம், முக்குளத்தூர் கூலிப்படை தலைவர் வந்து இப்போ என்னென்னு, எங்கள் கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னா, கரைவேட்டி இலவசமாக கொடுத்துட்டான் திமுகக்காரன், துண்டும் கொடுத்துட்டேன். இப்போ புதிய துண்டு ஒன்று வச்சிருக்கிறான், நீ கட்ட கட்டமாக போட்டு திமுக கருத்து அண்ணா திமுகவும் காப்பி அடிச்சுட்டான், தேமுதிகவும் அதை காப்பி அடிச்சிருக்குன்னு நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டேன். நாங்கள் அதை காப்பி அடிக்கிற பழக்கம் தான். நறுக்குன்னு போட்டோம், சிவப்பு மஞ்சள் சிவப்பு துண்டை நறுக்குன்னு பட்ட கலரில் அப்படி போட்டுக்கிட்டு தான் நின்று பளிச்சு நின்று. தாவே நாத்தாக்காவிலிருந்து சில தாம் தமிழ் கட்சியிலேருந்து எங்களோட கலரை தான் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. அப்போ அவங்க புலிகளின் கலரை திருடிட்டான்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சும்மாப்பான். அப்போ எங்கள் கிராமத்தில் 2000 ரூபா கொடுத்துருக்குறாரு ரகுபதி அமைச்சர், ஒரு ஓட்டுக்கு 2000. ஆனால் கொடுக்கப்பட்டது 1500. 500 வந்து இந்த கட்சிக்காரங்க சுருட்டிட்டாங்க. அதையும் சொல்லி தானே ஆகணும், அவங்க சுருட்டல் மண்ணங்க தானே, கொள்ளையடித்தவர்கள் தானே, கொள்ளையடித்து கொண்டே இருப்பவர்கள். தவறு அந்த கொடுக்குறதுலேயே இவங்க கொள்ளையடிச்சு 1000 ரூபா வந்து அதிமுக கொடுத்துருக்கு, அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ 1000 பெருசா 1500 பெருசாங்கிறத தாண்டி காசே வாங்காத மக்கள், காசு வாங்காத மக்கள்னா எப்படி சொல்கிறோம்னா, இவர்கள் கொடுக்கறதில்ல. அப்போ அவங்களாம் அவங்க அந்த கட்சிக்கு தாப்பா போடுவாங்க, வேண்டாப்பா அந்த வீட்டுக்கு அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஓட்டு 2 ஓட்டு இருக்கிற கூட இழந்து நிற்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி காசு கொடுக்கல. அந்த காசு கொடுக்காதவர்கள்லாம் தாவேக்கா பக்கம் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காசு கொடுக்கன்ற அதிருப்தியில் போட்டாங்களா இல்லை விஜய் தான் சரியான அதிருப்தியில் போட்ட வாக்குகளும் இருக்குது. நான் அந்த ஓப்பனாக பேசினேன், அதில் ஒரு 2% 3% அதிருப்தியில் போட்ட வாக்குகள் இருக்குது. தாவேக்காவிற்கென்று ஒரு நிலையான வாக்குகளை ஒவ்வொரு கிராமத்திலையும் நிலைநிறுத்தி இருக்கிறோம் நாங்கள். இப்போ எங்கள் கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னா, எங்களுடைய பூத் ஏஜென்ட்டுகளையே விலைக்கு வாங்கிட்டான் திமுகக்காரன், மிரட்டுறான், தடுக்கிறான். நாங்கள் என்ன பண்ணோம்னா, இருக்கிறவங்களாம் தாவேக்கா, ஆனால் எல்லாருமே வந்து பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்? ஆதிக்க சக்தியினுடைய அடாவடித்தனங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் தலைவிரித்து ஆடியது என் கிராமத்தில் திமுகக்காரர்கள் செய்த மோசமான அரசியல். காசை கொடுத்து எல்லாம் விலைக்கு வாங்குறான். நாங்கள் ஒரு திட்டம் திட்டணும், அன்னைக்கு இரவே உட்காந்து பேசி, காசு வாங்கிட்டியா வாங்கிக்கோ, கரை வெட்டியா கட்டிக்கோ, துண்டை போடுறியா போட்டுக்கோ, வாக்கு செலுத்துவது மட்டும் யார் என்பதை நீ தீர்மானித்து. அவன் ஆல்ரெடி விஜய் ரசிகராக இருக்கான். எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் கேட்டேன், தாவேக்காவோட பட்டன் ஓட்டு போட்டு போட்டு ஒரு 4-5 பூத்தில் வந்து அந்த ஓட்டோட பட்டன் இருக்குங்களே அது உள்ளே போச்சுன்றாங்க. இருக்கலாம், அந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு செய்தி, அதான் என் கிராமத்தை நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். திமுக நிறைந்த கிராமம்னு பேசப்பட்டது. அதில் அதிமுக காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போட்டி அரசியல் இங்கே நடக்கும் எப்போதுமே. ஏன்னா மாவட்ட செயலாளர் அவங்க அம்மா பிறந்த ஊர், அவங்க அக்காவை கட்டின ஊர், சாதி ஒரு பெரிய ரோல் பண்ணும் சாதி. இதையெல்லாம் கடந்தும் கூட தாவேக்கா ஒரு சூழ்ச்சியை, உண்மையிலே சொல்கிறேன், தந்திரத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். துண்டை போட்டுக்க, வேட்டியை கட்டிக்கோ, காசை வாங்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாராய கடையை மூடிட்டான், 3 நாளைக்கு முன்னாடியே வாங்கி அடிக்கிட்டான். அது வேற இருந்துச்சு. இன்னொன்று தெரியுமா, இந்த தேர்தலில் அதிகமாக சம்பாதித்தவர்கள் யார் தெரியுமா? திமுகக்காரர்கள். கொடுத்த காசில் கட்டிங் போட்டது பாதி, சாராய கடையை டெண்டர் எடுத்தது போல் இவங்களே பாட்டில்களை எடுத்து ஒழிச்சு வித்த கதை. ஒரு காசு பார்த்துருக்கிறார்கள் இந்த தேர்தலில். கடுமையாக சாராய கடைகள் எல்லா இடத்துலையும் நல்லா அவுத்து விடப்பட்டது. நான் கேட்குறேன், தேர்தல் கமிஷன் என்னத்துக்கு இதுக்கு இருக்குது? இவ்வளவு ரூபாய் வந்து கொட்டி இறைச்சிருக்கிறான் தமிழ்நாடு முழுவதும். ஆனால் பால் விற்றுட்டு போனேன் காசை போங்கிறது. அடுத்த மாதம் குழந்தைக்கு கல்யாணம், இந்த மாதமே வந்து நம்ம நகையை எடுத்துகிட்டா ஒரு 100-200 குறைவுன்னு போய் நகை எடுத்துகிட்டு போனால் அதை பிடுங்கிறது. ஆடு மாடு விற்றுக்கிட்டு போனால் அதை பிடுங்கிறது. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன், என்ன தேர்தல் கமிஷன், என்ன சூழ்ச்சி இந்த தேர்தலில்? நான் கேட்குறேன், எங்கள் ஊரில் நான் 11 மணிக்கு போகிறேங்க, காலையில் வாக்கு செலுத்துவதற்காக போகிறேங்க. என்ன செய்கிறான்? ட்ரிப் அடிக்கிறான், ஆட்டோவிலையும் கார்லையும் திமுகக்காரன். எப்படி ட்ரிப் அடிக்கிறான்? எங்கள் அப்பா உண்மையிலேயே பரம்பரை அதிமுக, அவர் எம்ஜிஆருடைய தீவிர தொண்டர். காலகாலத்துக்கு ரெட்டலைக்கு தான் போடுவார். நான்லாம் அவர்கிட்ட இன்னைக்கு வர, அப்போ ஏப்பா ரெட்டலைக்கு போகிறான்னு நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அது அவருடைய விருப்பம். இந்த தேர்தலில் நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. அப்பா என்னோட சொல்கிறாரு, எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, அடுத்த தேர்தல் நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது,
நீ இருக்கிற கட்சிக்கு நான் ஒரு தடவை ஓட்டு போட்டு நான் போயிடலான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னாரு. ஏப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லைப்பா, நீ இதுவரை எந்த கட்சிக்குமே போனதில்லை, நீ எந்த கட்சியிலையும் இப்படி ஒரு பதவி யாருக்கும் உன்னை கூப்பிட்டு கொடுத்ததில்லை, நான் சாதாரணமானவன்டா, என் புள்ள என் வயிற்றுல பிறந்த புள்ள, இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்து ஒரு மனுஷன் அழகு பார்க்குறாருல, அவருக்காக நான் போடுறேன்டா. அவர் திமுக காரில் ஏறி போகிறார். எப்படி இருக்கு? முடியாதவர்னு ஏற்றிட்டு போயிட்டான். என்ன செஞ்சானா அவன்? போனோன்னா ஓட்டு போடணும்ல, கொஞ்சம் வயசானவன்னா கியூவில் நிற்க வச்சான். நான் கேட்டேன், ஏங்க கார் இவ்வளவு ட்ரிப் அடிக்கிறீங்க, முடியாதவங்கள வரிசையில் நிப்பாட்டுறீங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாக்கு செலுத்த விடுங்க, உள்ள அனுப்பி விடுங்க. நீ அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஒரு ரோடு இருக்கும்ல, வழி இருக்கும்ல. இல்லை அவங்க அந்த இது தள்ளு வண்டி வச்சுருக்காங்கல்ல முதியோர்களுக்கு, அது இருக்குங்க. இவன் வேணுமேனு செய்கிறான் திமுகக்காரன். கார் கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டி கொடுக்குறோம், ஆனால் ஓட்டு போகிறது முன்னுரிமை கிடையாது. முன்னுரிமை இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் அந்த பூத்தில் இருக்கு. இதை இவங்க நடைமுறை அராஜகம் தான் எல்லாம். நான் இதை கேட்டதுக்காக என்னோட ஒரு 30 பேர் சண்டைக்கு வந்தான். ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் சொன்னேன், கை வச்சு பார் பார்ப்போம், தொட்டுப்பார் பார்ப்போம்னு. கருப்பு ஒரு படத்தை வச்சு, சாமி படத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருச்சு ஒரு அம்மா. அது மக்கள் நல பணியாளர் வேலை செய்யுது. சத்தியம் வாங்குதுங்க வர்றவன்ட்டெல்லாம் அந்த போட்டாவில். திமுகவுடைய அல்ப புத்தியை பற்றிங்களா? சத்தியம் வாங்க. போலீஸ் சொல்கிறான், என்கிட்ட காவல்துறை சொல்கிறாங்க, இது போன்ற ஒரு அராஜகத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் நான் முதன்மை ஆய்வாளருக்கு நான் தொடர்பு கொண்டு, காவல்துறை ஆய்வாளருக்கு தொடர்பு கொண்டு, உடனடியாக இந்த பூத்துக்கு வாங்க, இது ரொம்ப அக்கிரமமாக இருக்குது, இல்லைன்னா நாங்கள் பிரச்சனையை உருவாக்குவோம். வந்தாங்களா? வந்துட்டாங்க. 10 காவலர்கள் வந்து உடனே இந்த வாகனங்களை எல்லாம் வெளியில் நிப்பாட்டு, உள்ள பூத்துல உண்டை இறக்கி விட்றான், வரிசையில் நிப்பாட்டுறான். இதுதான் பிரச்சனை. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி டீகோடர்னு ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல், அதில் வந்து முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற நிறைய அரசியல் இருக்கிற பிரமுகர்களாக இருக்கட்டும், தான் அரசியலில் தெரிஞ்சு அப்படின்றவங்க எல்லாரும் அந்த டீகோடர்ன்ற அந்த சேனல் இருக்கிற விஷயத்த பேசுகிறாங்க. ஏன்னா என்டிடிவியில் இருந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரணாய் ராய்ன்றவர் வந்து தமிழ்நாடு முழுசும் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். எப்படி கரண் தாப்பரோ, எப்படி வந்து சேஷாத்திரியோ, இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர் வந்து தமிழ்நாட்டில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்காவுக்கு ஒரு பெரிய இலை இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது, ஆனால் ஓட் வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும், சீட் வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டு? அதே மாதிரி பத்திரிகையாளர்ல இருக்கிற இந்த கருத்து கணிப்பை நிறைய விஷயத்த சொல்கிறாரு. ஏன் பெயில் ஆகுது கருத்து கணிப்பு? ஏன் தமிழகத்தில் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க, ஆனால் அது இதுவரையும் சாத்தியமாக நீங்கள் ஒரே ஒரு செய்தி தாங்க. இது வந்து பெரியார் பிறந்த மண் என்று சொல்வதை விட ஒரு பக்குவப்பட்ட மண். அது ஒன்று உண்மைதான். புரியுதுங்களா? யாரை எங்கே வைக்கணுங்கிறது இந்த மக்கள் தீர்மானிப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வலைவழி தளத்தின் மூலமாக சொல்லுவேன். துறைமுகம் தொகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு நிற்கிறார். அவரை எதிர்த்து பினோரா ஜோக் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கிறார். கமாண்டர் விஜயகுமார் அவர் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா, கட்சிக்காக தன்னை தியாகம் செய்யுது, தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருக்கிறார், தொடர்ந்து வீடு வீடாக போகிறார். ஒரு 6 மாதமாக அவருக்கு அதான் வேலை. அந்த கமாண்டர் விஜயகுமாரை வீழ்த்திட்டா பினோராவை வீழ்த்திடலாம். இது சேகர் பாபுனுடைய அஜெண்டா. நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குண்டாந்தடியர்களை திருச்சியிலிருந்து சேகர் பாபு இன்னைக்கும் இறக்கியிருக்கு. நான் உண்மை சொல்கிறேன், ஆய்வு பண்ணிட்டு தான் பேசுகிறேன். எந்த நேரத்திலையும் விஜயகுமார், கமாண்டர் விஜயகுமாரை வெட்டி வீழ்த்துவதற்கு இன்னைக்கு துறைமுகம் தொகுதியில் இந்த ரவுடித்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு இந்த வேலையை செய்வதற்கு இப்போ அவரை பாதுகாக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? நீங்களாம் நானா? காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்ல, பினோரா எங்கள் அசோக்குக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. பிரச்சனை இருக்குல்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஏன் அதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க? இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த தொகுதியில் இவன் இப்படி இருக்கிறான், ஏன் நீங்கள் ஓட்டை மட்டுமே கணக்கு பண்ணுற மூத்த பத்திரிகையாளர்கள் மனித உயிர்களை பற்றி கவலைப்படாமல் இன்னும் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். அதுக்கு பதில் உண்டு அந்த மூத்த பத்திரிகையாளர்கிட்ட. சும்மா எங்கள் தலைவர் சொன்னது தான், கடுப்பு திணிப்பு அதுக்கு பேர். இது என்னத்துக்குங்கிறேன் நான். நீங்கள் ஒரு தொகுதியில் ஒருத்த நாடி நரம்பு பிடிக்கணுங்க, அதை பிடிக்க தவறியவன் எப்படி மூத்த பத்திரிகையாளருங்க? நீங்கள் ஜேர்னலிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தொகுதியை கண்காணிக்கவே முடியாது, ஒரு தொகுதியில் அளவிடவே முடியாது. மக்களுடைய மாற்றுறது, எங்கள் அப்பா எதுக்கு ஓட்டு போடுவார், எங்கள் அம்மா எதுக்கு ஓட்டு போடுவார்னு எனக்கே தெரியாத சூழல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது என்னது? இது லாஜிக்கா இல்லை. ஆக அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் மூத்த பத்திரிகையாளர். அந்த தொகுதியில் என்ன குறைபாடுகள் இருக்குது அதை பற்றி பேசாத மூத்த பத்திரிகையாளர். ஓட்டு வரும்பொழுது நீங்கள் ஒருதலை பட்சமாக யாருக்கோ ஆதரவாக செயல்படுவது என்பது சரியானதில்லை. அவங்கள மூத்த பத்திரிகையாளர்கள் அல்ல, மூத்தர பத்திரிகையாளர். அப்படித்தான் நான் இதை சொல்லணும். ஏன்னா எங்கள் துறைமுகம் தொகுதியில் பினோராவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. குறிப்பாக கமாண்டர் விஜயகுமாரை, எங்களுடைய தளபதியை அந்த மண்ணில் பாதுகாக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு எங்களுக்கு இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க அடியாட்களை. அவன் சொல்லியிருக்கான், சேகர் பாபு
தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவனை வெட்டி வீழ்த்து. நாங்கள் இன்னொரு ஆம்ஸ்ட்ராங்கை இழக்க விரும்பவில்லை. சரி, ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பற்றி சந்திப்போம். நன்றி.